வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவருடைய நடிப்புல உருவாயிருக்க படம் தான் ஈஸ்வரன். ஒருபுறம் சிம்பு அவர்கள் நடிப்புல மாநாடு படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. மறுபுறம் இந்த ஒரு ஈஸ்வரன் படத்தை பார்த்தீங்கன்னா வருகிற பொங்கல் ஸ்பெஷலா ஜனவரி 15ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அதே வேளையில் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லோருமே ஈஸ்வரன் படத்துக்கான செகண்ட் சிங்கிள்கான அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ நாளை அல்லது நாளை மறுதினம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எஸ்டிஆர் அவர்கள் ஈஸ்வரன் படத்துக்கான செகண்ட் சிங்கிள் வெளிவரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் படத்தோட இசையமைப்பாளரான தமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈஸ்வரன் படத்துக்கான என்னுடைய மியூசிக் கம்போஸ் பண்ற பணிகள் எல்லாமே இன்னைக்கு முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. செகண்ட் சிங்கிள் வந்தவுடனே இந்த படத்துக்கான ட்ரெய்லரை 2-3 தினங்கள்லேயே எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டுகள் உங்களுக்காண்டி வந்துட்டே இருக்கு. அதே வேளையில் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், நம்ம எஸ்டிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு இயக்குனரோட கைகோர்க்க போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை நம்ம அப்போ சொன்னோம் அப்படின்னா அது அதிக பிரசங்கித்தனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதை சொல்லலை. இப்போ சொல்கிறோம், நம்ம எஸ்டிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப ஈஸ்வரன் படத்தோட இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் மீண்டும் பார்த்தீங்கன்னா இணைய போகிறாரு. அது எப்போ அப்படின்னு தான் தெரியல. பார்த்தீங்கன்னா நேற்று கூட இந்த ஒரு கதைக்கான டிஸ்கஷன் போயிருக்கு. ஸோ சிம்புவுக்கு அந்த கதை பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் பார்த்தீங்கன்னா தற்போது தெரிய வந்திருக்கு. ஏன் திரும்ப பார்த்தீங்கன்னா சுசீந்திரன் காம்போல சிம்பு அவர்கள் படம் பண்ண விரும்பினாரு அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் தான், கிட்டத்தட்ட 40 டேஸ்க்குள்ள மொத்த ஷூட்டிங்கையும் முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ற அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடா ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. இதனால சிம்பு அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காம்போ ரொம்பவே பிடிச்சு போயிருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இயக்குனர் சுசீந்திரனுக்கும் சிம்பு அவரு கூட தொடர்ந்து ஒர்க் பண்றதுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்திருக்கு. ஸோ சமீபத்தை பற்றியில கூட சிம்பு அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கூட சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு பிரபலமான ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்பவே சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகலாம். ஏற்கனவே சிம்பு அவருடைய கையில் பார்த்தீங்கன்னா மாநாடு, அதுக்கப்புறம் 10 தலை அப்படின்ற மாதிரி 2 படங்களுக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் நடைபெற இருக்கு. அதற்கு அடுத்து இந்த படமா அப்படின்னா அதுக்கும் ஒரு கேள்விகள் இருக்கு. ஸோ அதுக்கு முந்தைய படங்கள் பல படங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் போயிருக்கு. ஸோ இந்த படம் பண்ணுறது உறுதி, ஆனால் எப்போ பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.